அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதத்தோடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் தேதி. ஸோ இன்றைக்கிலேருந்தே கார்த்திகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கார்த்திகை மாதத்தில் வருகிற முக்கியமான விரத தினங்களையும் ப்ளஸ் சோமவார விரத வழிபாடு முறையையும் தீபம் ஏற்றும் வழிபாடு முறையையும் தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதமில் பார்த்திங்க அப்படின்னா 30 நாளும், சில நேரங்களில் 29 நாட்கள் தான் வரும். இந்த 29 நாட்களும் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக விசேஷமான ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் நமக்கு திகழ்கிறது. கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடையும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடையும் ப்ளஸ் சிவபெருமானுடைய வழிபாடையும் ஐயப்ப பக்தர்களுடைய வழிபாடையும் நாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மழை அதிகமாக பொழியக்கூடிய மாதமாகவும் கார்த்திகை மாதம் இருக்குது. அதே நேரத்தில் மழை குறைவாக பெய்து நம்மளை இதமாக வைத்திருக்கக்கூடிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம் தான். அதற்கு தான் சொல்லுவாங்க, கார்த்திகை மாதம் போனால் நமக்கு மழை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கார் அப்படின்னாலே நம்மளுக்கு கருமேகம் அப்படின்ற அர்த்தம். இந்த கருமேகம் சூழ்ந்து இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மழை மேகம் அதிகமாக பொழியக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால தான் நம்ம நம்மளுடைய அறிவியல் ரீதியாக பார்த்தா கூட சரி, இந்த இதமான ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் ஒரு வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்க நம்ம மனதுக்கு அமைதியாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி இன்றைக்கி கார்த்திகை முதல் தேதி தொடங்கியிருக்கு. நிறைய ஐயப்ப பக்தர்கள் இன்றைக்கி தங்களுடைய விரதத்தை தொடங்கியிருப்பாங்க. மாலை அணிவித்து இந்த கார்த்திகை மாதத்துடைய விரதத்தை தொடங்கியிருப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சோமவார விரதமும் வருகிறது. பொதுவாக சோமவார விரதம் அப்படின்னாலே நம்ம சிவபெருமானுக்கு தான் அந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விரத நாட்களில் அது ஒன்றுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பதியினர் ஒற்றுமைக்காக இந்த சோமவார விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த சோமவார விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சோமவார விரதம், கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சிவபெருமானை வழிபடுவதற்காக நம்ம வீட்டில் ஏதாவது படம் வச்சுருந்தாலோ இல்லை லிங்கம் வச்சுருந்தாலோ நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பால், தயிர், வெண்ணெய், நெய், மஞ்சள் இது போன்ற விஷயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்துட்டு, அதாவது லிங்கம் வைத்திருந்தால் படம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம படத்திற்கு தேவையான பூவை போட்டுட்டு நம்ம பூஜையை தொடங்கலாம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சிவபுராணம் நம்ம படிக்கணும். சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது பார்த்திங்க அப்படின்னா சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை நம்ம படிக்கணும், லிங்காஷ்டகம் படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நம்ம படைக்கணும். பொதுவாக நம்ம எந்த விரத முறையை கடைப்பிடித்தாலும் பகவானுக்கு நாம் நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப சிறந்தது. அதனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விரத முறையை கடைப்பிடித்து நாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு பாலாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயாசமாக இருக்கலாம், ஒரு சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு வெண்பொங்கலாக இருக்கலாம், இல்லை கல்கண்டு வைக்கலாம், இல்லை நம்ம கையில் கிடைக்கிற ஒரு சாக்லேட், ஏதாவது ₹1 சாக்லேட் அது வைக்கலாம். இப்படி நம்மளால் கிடைச்சது எதையும் ஒன்று நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு நாம் விரதத்தை தொடங்கும் போது நாம் எதை வேண்டிக்கிட்டு நம்ம தொடங்குகிறோமோ அது நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லி நம்ம முழு மனதாக நம்ம அவரை வேண்டணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைய தினம் காலையில், அதாவது நம்ம பொழுது சாய்வதற்குள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கிற சிவ ஆலயத்தில் இருக்கிற அரச மரத்தை நாம் வேப்ப மரமாக, அரச மரம் 2 கலந்துருக்கும். சில இடங்களில் வேப்ப மரம் மட்டும் இருக்கும், சில இடத்துல அரச மரம் மட்டும் இருக்கும். அப்படி அந்த அரச மரத்தை நாம் 9 முறை வலம் வரணும். காரணம், அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்திருக்கிற அந்த மரம் இன்னும் சிறப்பு. இது சிவனுடைய அம்சமாகவும் பார்வதி தேவியுடைய அம்சமாகவும் நம்ம கருதப்படுகிறது. அதனால் தம்பதியினர் ஒற்றுமைக்கு
அந்த அரச மரம், வேப்ப மரம் இணைந்திருக்கிற அந்த மரத்த நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா, 9 முறை சுற்றி வந்து நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தம்பதியினருடைய ஒற்றுமை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கடுத்தவர் தொடர்ந்து 5 வாரம் சோமவார விரதம். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோமவாரத்திலே தொடங்கி, சோமவாரத்திலே கார்த்திகை லாஸ்ட் நாள், அதுவும் வந்து ஒரு சோமவாரத்திலே முடியுது. அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சோமவாரமாக தான் இது சோமவார விரதமாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனால் வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது, நாம் ரொம்ப மிக முக்கியமாக வந்து மன தூய்மையோடு, யாருக்கும் எந்த விதமான தீங்கு நினைக்காத மன தூய்மையோடு நம்ம இந்த விரதத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்த சோமவார விரதத்தை வந்து கடைப்பிடித்தோம் அப்படின்னா, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தீபம் ஏற்றுவது. பொதுவாக தீபம் வந்து நம்ம வந்து காலையில் ஏற்றுவோம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மதியமும் ஈவினிங்கும் ஏற்றுவோம். காலை அல்லது மாலை நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா, அதிகாலையில் 6 மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றிடணும். அதே போல் மாலையிலையும் நம்மளுடைய வீட்டில் விளக்கு ஏற்றணும். நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறது முக்கியம் கிடையாது. நம்மளுடைய வீட்டு வாசற்படியில் தலைவாசலில் 2 அகல் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா, அந்த வருஷம் முழுக்க நமக்கு சுபிக்ஷமான ஒரு மங்களகரமான நிகழ்வுகளே நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம். இதை தொடர்ந்து 30 நாளும் 29 நாளும் நாம் இதை கடைப்பிடிக்கணும் கார்த்திகை மாதத்தில். அதுவும் காலையில் 6 மணிக்குள்ளாக 6 மணிக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம் இந்த விளக்கை ஏற்றிடணும். அதே போல் சூரியன் மறைவதற்குள் 6 மணிக்குள் 5:45 இருக்கலாம், 5:50 இருக்கலாம், 5:55 இருக்கலாம், விளக்கை ஏற்றிடணும். இந்த 2 அகல் தீபங்களையும் நம்ம ஏற்றணும் அப்படின்னா, நமக்கு ஆண்டவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இதிலே இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் அப்படின்னு ஒரு நிகழ்வு வருகிறது, பண்டிகை வருது. எல்லா ஹிந்துக்களுக்குமே வந்து அது மிக சிறப்பான ஒரு பண்டிகை. திருவண்ணாமலையில் நம்ம தீபம் ஏற்றுவோம். அந்த திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றுனதை பார்த்துட்டு நம்ம வீடுகளில் நாம் இங்கே தீபத்தை ஏற்றுவோம். ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டோமே ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, ஐயப்ப பக்தர்களுடைய வழிபாட்டுக்குண்டான மாதமாகவும் இது கருதப்படுகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா, சபரிமலைக்கு போகக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், 60 வயது தாண்டிய பெண்களாக இருக்கட்டும், சபரிமலைக்கு போவதை வருஷம் முழுக்க கடைப்பிடிச்சிட்டே வருவாங்க. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவிக்கிறவங்க இந்த விரத நாட்களை எடுத்துப்பாங்க. இந்த விரத நாளை எடுத்தவங்க மன தூய்மையோடு சபரிமலை ஐயப்பனை வழிபட்டு வந்தோமே ஆனால் அவரும் நமக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். மிக மிக எவ்வளவோ பேர் வந்து ஐயப்பனுடைய மாலை போட்டு கல்யாணம் ஆகிருக்கு, ஐயப்பனுடைய மாலை போட்டு வேலை கிடச்சிருக்கு, ஐயப்பனுடைய மாலை போட்டு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, ஐயப்பனுக்கு மாலை போட்டு குழந்தை பேர் கிடச்சிருக்கு, வீடு கட்டியிருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருந்தவங்கள்லாம் கூட குணமாகியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து ஐயப்பனுடைய மாலையால் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் கூட ரொம்ப வருஷமாக அவருடைய கனவாக இருந்தது ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது. அதை ரொம்ப வருஷம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் அவர் மனசு கஷ்டப்பட்டு அவர் கட்டினார். இப்போ சமீபத்தில் அவர் வந்து கிரகப்பிரவேசம் செய்தார். அதனால் ஐயப்பனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அவரையும் வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நமக்கு நல்ல பலன்களை இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி நாம் கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.